நான் எப்பவுமே ஸ்டாலின் தான் போடுவேன். அவர் நல்லது செய்கிறாரு தெரியுது, அதனால் நான் அவருக்கு தான் போடுவேன் எப்பவுமே. அடிப்படை தேவைன்னா ரோடு வசதி நல்லா தான் இருக்குது. தண்ணிலாம் இங்கே எப்படின்னு தெரியல. ஆனால் எங்கள் ஏரியா வேறு, இது எல்லாம் ஒரே பஞ்சாயத்து தான். இருந்தாலும் எங்களுது வேறு பஞ்சாயத்து, இது வேறு இது, அவ்வளோதான். ஆமாம், எங்கள் பஞ்சாயத்தில் காட்டில் ரோடு சரியில்லை. எல்லாமே எங்கள் பஞ்சாயத்தில் தலைவர் சரியாக பார்க்கறதே கிடையாது. அது நாங்கள் எத்தனை வாட்டி ஏதியும் போது சொல்லியே பார்த்துட்டோம். அவர் எதுவுமே கேட்கறதே கிடையாது, பணத்தே கிடையாது. சும்மா வந்து போகிற அவரே பார்த்துட்டே போவார் ரோட்டை. அந்த இடத்துல காவாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவர் கண்டுக்கூட மாட்டார். எம்எல்ஏ அவர் எலெக்ஷன் வந்தார், அவள் தான். அதோடு தேடியே வரது கிடையாது. அந்த ஓட்டு கேட்க வந்தார் எங்கள் ஊருக்கு, அவள் தான். அதோட எங்கள் ஊர் சைடெலாம் வந்தே கிடையாது அவர் அது வரைக்கும். 2026 தேர்தலில் என்னுடைய ஓட்டு திமுக தான். இப்போ திமுக வந்து மக்களுக்கு நல்ல சலுகைகள், நல்ல மக்களை தேடி மருத்துவம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்களை தேடி வருது. எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. அடிப்படை தேவைகள் எதுவுமே இல்லை. இங்கே இருக்கிறது வந்து திமுக தலைவர் தான். எல்லா விஷயத்துலையும் எல்லா இடத்துலையும் ரோடு நடக்குது, காவா ஒர்க்கு நடக்குது, எல்லாமே செழிப்பாக இருக்குது. எந்த ஒரு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இருளோன்னு இருக்கும். இங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து அவுட்ரு வெளில போனவே இப்போ ஃபுல்லாகவே வந்து லைட்டு எல்இடி போட்டு பெருந்துரை வேறு லெவலுக்கு ஆகிப்போச்சு. நான் திமுக தான். ஆனால் அவர் நல்லது பண்ணுறாரு, கண்டிப்பாக அவருக்கு தான் போடுவோம். மற்ற ஆட்சியோட இது பரவாயில்ல, எந்த ஒரு பிரச்சனை இல்லை. நகராட்சி ஆயிடுச்சு, இப்போ எல்லாமே ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்கோம். பாதாள சாக்கடை எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க சார். இன்னும் ஒரு 6 மந்த்து இல்லை 5 மந்த்துக்குள்ளே எல்லாமே ரெடி ஆகிடும், பக்காவாகிடும். எம்எல்ஏ வரலை இது வரைக்கும், ஆனால் நகராட்சி மூலிமா எல்லாமே நடந்துட்டு